மென்மையான மற்றும் ருசியான சப்பாத்தி செய்வதற்கான எளிய வழிமுறைகள் இதோ. தேவையான பொருட்கள்: கோதுமை மாவு 2 கப், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் அல்லது நெய் 2 தேக்கரண்டி, மாவு பிசைய, சுடு தண்ணீர் அல்லது மிதமான நீர் தேவையான அளவு. செய்முறை விளக்கம்: 1. மாவு தயாரித்தல். ஒரு அகலமான பாத்திரத்தில் கோதுமை மாவு மற்றும் உப்பு சேர்த்து நன்றாக கலக்கவும். அதில் 1 தேக்கரண்டி எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணீர் சேர்த்து பிசையத் தொடங்கவும். 2. பிசையும் முறை: மாவு கையில் ஒட்டாதவாறு மென்மையாக மாறும் வரை சுமார் 5 முதல் 10 நிமிடங்கள் வரை நன்கு அழுத்திக் கொடுக்கவும். மாவு எவ்வளவு மென்மையாக இருக்கிறதோ அவ்வளவு மென்மையாக சப்பாத்தி வரும். 3. ஊற வைத்தல். பிசைந்த மாவின் மேல் சிறிது எண்ணெய் தடவி ஒரு துணி அல்லது தட்டு கொண்டு மூடி 20 முதல் 30 நிமிடங்கள் வரை ஊறவிடவும். இது மாவு நன்கு ஊறி மென்மையாவதற்கு உதவும். 4. உருண்டைகள் பிடித்தல். ஊறிய மாவை சிறு சிறு உருண்டைகளாக பிரித்துக் கொள்ளவும். அவற்றை உள்ளங்கையில் வைத்து விரிசல் இல்லாமல் உருட்டி வைக்கவும். 5. தேய்த்தல். ஒரு உருண்டையை எடுத்து உலர்ந்த கோதுமை மாவில் பிரட்டி தேய்க்கும் பலகையில் வைத்து மெல்லிய வட்டமாக தேய்க்கவும். தேய்க்கும்போது ஓரங்கள் தடிமனாக இல்லாதவாறு பார்த்துக்கொள்ளவும். 6. சுடுதல். தோசை கல்லை மிதமான சூட்டில் சூடுபடுத்தவும். தேய்த்த சப்பாத்தியை கல்லில் போட்டு சிறு சிறு குமிழ்கள் வரும்போது திருப்பி போடவும். 2 பக்கமும் லேசான பழுப்பு நிற புள்ளிகள் வரும் வரை வேகவிடவும். தேவையெனில் சுடும்போது ஓரங்களில் சிறிது எண்ணெய் அல்லது நெய் தடவலாம். சப்பாத்தி மென்மையாக இருக்க சில டிப்ஸ்: மாவு பிசையும் போது சுடு தண்ணீர் சேர்த்தால் சப்பாத்தி நீண்ட நேரம் மென்மையாக இருக்கும். மாவு மிகவும் கெட்டியாகவோ அல்லது மிகவும் தளர்வாகவோ இல்லாமல் இருக்க வேண்டும். சப்பாத்தியை அடுப்பில் அதிக நேரம் வைத்தால் விரைப்பாகிவிடும். எனவே மிதமான தீயில் விரைவாக சுட்டெடுக்கவும்.